அறம் தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாகம் 60. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழ்வில் இம்மைக்கும் மறுமைக்குமாக வழிகாட்டுகின்ற வள்ளுவப் பெருந்தகையினுடைய பாதார விந்தங்களை நம்முடைய உச்சி சூட்டி மகிழ்கின்றேன். குறளை நாம் முழுமையாக விளங்குவதற்காக கடவுளால் படைக்கப்பட்டவரோ என நினைக்கும்படியான பரிமேலழகர் திருவடிகளை நம் மனதிருத்தி போற்றுகின்றேன். 60வது வகுப்பிலே உயர்வள்ளுவ சங்கமம் நிகழ்வது என்பது மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி. இடையிலே தடைப்பட்டாலும் இறைவன் நம்மை நீங்கள் அங்கிருக்க நான் இங்கிருக்கும்படியாகவே இந்த வகுப்புகளை நடத்துகிற வாய்ப்பினை தந்தமைக்காக இறைவனுடைய திருவடியையும் திருவருளையும் மீண்டும் மீண்டும் போற்றி மகிழ்கின்றேன். நாங்கள் குறளுக்குள்ளே இனி நுழைய வேண்டும். அறத்துப்பால் என்கின்ற அந்த பெரும்பகுதிக்குள்ளே பாயிரவியல் என்கின்ற அடுத்த பகுதியாகிய அந்த சிறு பகுதியை படித்தோம். அதற்கு பிறகு இல்லறவியல் என்கின்ற அந்த பகுதியினை பார்க்க முடிந்தது. இப்போது நாம் துறவரவியலுக்குள்ளே நிற்கிறோம். இன்னும் ஒரே ஒரு இயல், ஊழியல் என்கின்ற அந்த ஒரு இயலை படிக்க வேண்டியிருக்கிறது. அது சிரமம் இல்லை, ஏனென்றால் அந்த ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் மட்டுமே வள்ளுவ பெருந்தகை அமைத்து வைத்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை அதை படிக்கிற பொழுது நாம் பார்க்கலாம். துறவரவியலை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். விரதம், ஞானம் என்று அந்த 2 கூறுகளும் அமைகிறது. அது பற்றி பலதரமாக சொல்லிவிட்டபடியால் சுருக்கமாக, மமகாரம் குன்றத் தொடங்கிய இல்லறத்தினுடைய முடிவிலே மமகாரம் குன்றத் தொடங்கிய ஒருவன் அகங்காரம் குன்றுவதற்காக விரதங்களை மேற்கொண்டு அந்த விரதங்களை மேற்கொள்வதனாலே அகங்காரம் குன்றுதல் ஏற்பட ஞானம் எய்தப் பெறுகிறான். அந்த ஞானத்தை 4 அதிகாரங்களாக வள்ளுவப் பெருந்தகை பிரிக்கிறார். ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அடுத்தது அவாரத்தல் என்று 4 அதிகாரங்களாக அந்த ஞானம் என்ற பகுதியை வள்ளுவப் பெருந்தகை நமக்கு பிரித்து பகுத்து தருகிறார். நேற்றைய தினம் வரையுமாக நாங்கள் நிலையாமை என்கின்ற அந்த பகுதி வரை படித்து முடித்தோம். எவனொருவனுக்கு இந்த உலகியல் வாழ்வு நிலையாதது என்ற ஞானம் வருகிறதோ அவனால் தான் துறவு நோக்கி ஞானம், முழுமையான ஞானத்தை எய்த முடியும் என்றபடியால் நிலையாமை என்கின்ற அதிகாரத்தை முன்வைக்கிறார். நிலையாமையை உணராமல் இருப்பது துறவிக்கு மூடத்தனம் என்று தன்னுடைய அதிகாரத்தை தொடங்குகிறார். புல்லறிவாண்மை என்று துறவிகளுக்கு அந்த நிலையாமை உணரப்படாத பட்சத்திலே அவன் துறவியாக மாறி பிரயோசனம் இல்லை என்கின்ற கருத்தை நமக்கு பதிவு செய்கிறார். இன்றைக்கு துறவிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அல்லது தம்மை அடையாளப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் பொருள்கள் மீதான தம்முடைய ஆட்சியை வைத்து கொண்டுதான் தம்முடைய ஆற்றலை உலகுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எவன் உண்மை துறவி என்றால் எந்த ஒன்றையும் பற்றாமல் இருக்கிறவன் தான் உண்மை துறவியாக ஆக முடியும். அப்படி எந்த ஒன்றையும் பற்றாமல் இருக்க வேண்டுமானால் எல்லாம் பொய் என்கின்ற ஞானம் பெற வேண்டும். எந்த ஒன்றும் இந்த உலகியலிலே நிலைக்கின்ற ஒன்றல்ல என்பது தெரிய வந்தால் அதிலே இருந்து விடுபட முடியும் என்றபடியால் நிலையாமை என்ற அதிகாரத்தை விரிவாக சொல்லுகிறார். அந்த நிலையாமையை உணராமல் நம்மை தடுப்பவை 2. ஒன்று பொருள், அடுத்தது உடம்பு.
பொருள் யாக்கை என்று திருவள்ளுவர் அதை பிரிப்பார். பொருள் வினை கூடுகிற பொழுது நம்மிடம் வந்து அந்த வினை முடிந்தவுடனே நீங்கள் என்னதான் பாதுகாத்தாலும் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆகவே அதை வைத்திருப்பதிலே பிரயோசனம் இல்லை, அதனுடைய நிலையாமை உணரப்பட வேண்டும் என்பதற்காக கூத்தாட்டு குழாமற்றே என்கின்ற அந்த குறளை சொல்லுகிறார். அதற்கு பிறகு 7 குறள்களிலே யாக்கை நிலையாமையை பகுதி பகுதியாக விரித்து சொல்லி கடைசி குறளிலே ஒவ்வொன்றும் எதை எதை சொல்கிறது என்பதை விரித்து சொல்கிற அளவிலே அந்த யாக்கை நிலையாமையையும் சொல்லி நிலையாமையை நிறைவு செய்கிறார் திருவள்ளுவர். நிலையாமை உணரப்பட்டு விட்டால் பொருளும் நிலையாது உடம்பும் நிலையாது என்கின்ற அந்த உண்மை தெரியப்பட்டு விட்டால் நிலையாத பொருட்களை எவனொருவனும் வைத்து பேண விரும்ப மாட்டான். அது உலகத்தினுடைய இயற்கை. எனக்கு உதவாது, பயன் தராது என்ற பொருளை நாம் தூக்கி வெளியிலே போடுவது போல இந்த பொருளும் நமக்கு துணை செய்ய போவதில்லை, உடம்பும் துணை செய்ய போவதில்லை என்கின்ற உண்மையை அறிந்துவிட்டால் அவற்றை எல்லாம் துறந்து விடுகிற மனப்பக்குவம் வரும் என்பதனாலே அந்த அதிகாரத்தை தொடர்ந்து அடுத்த அதிகாரமாக துறவு என்கின்ற அதிகாரத்தை வள்ளுவப் பெருந்தகை அமைக்கிறார். நான் முன்பும் சொன்னேன், இல்லறம் என்ற பகுதியை படித்ததனுடைய நோக்கம் துறவரத்துக்குள்ளே நுழைவது. துறவரத்திலே விரதம் என்ற பகுதியை படிப்பதன் நோக்கம் ஞானம் என்ற பகுதிக்குள்ளே நுழைவது. ஞானத்திலே ஒவ்வொரு அதிகாரமும் அடுத்த அதிகாரத்துக்கு நம்மை கூட்டிச் செல்கின்றன. நிலையாமை படித்தோம், நிலையாமையினாலே துறவு விளைவதை பற்றி இனி இன்றையிலிருந்து அந்த அதிகாரத்தை படிக்கப் போகிறோம். துறவு என்பது மிக முக்கியமான விடயமாக தமிழர்களை பொறுத்தளவிலே கருதப்படுகிற ஒரு விஷயம். துறவை சமயத்தோடு முடித்து போட்டு, அது சமயத்தோடு தொடர்பு பட்டதாக இருந்தாலும் தனியே சமயத்துக்கான விடயமாக கருதி நாம் பல பேர் மயங்குகிறோம். உலகியலுக்கும் துறவு என்பது மிக அவசியம் என்பது நம் பெரியவர்களுடைய முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு உண்மை துறவிதான் உலகத்திலே இது சரி இது பிழை என்று சொல்லுகிற தகுதி பெற்று இருப்பான். பற்றுள்ள நம்மாலே சார்பில்லாமல் அறம் சொல்வது என்பது சாத்தியம் இல்லை. எப்படித்தான் நாங்கள் அறத்தை படித்தாலும் அறத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாலும் பற்றிருக்கிற காரணத்தினாலே நம்மாலே சொல்லப்படுகிற செய்திகள் அறம் சார்ந்து தனித்து சொல்லப்படுவதில்லை, பற்றும் அதற்குள்ளே புகுந்து விடுகிறது. என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவு, என்னுடைய தாய் என்று வருகிற பொழுது நம்முடைய அற நடுநிலைமையிலே தளர்ச்சி உண்டாகிறது. அப்படி இல்லாமல் சமுதாயத்துக்கு இது சரி இது பிழை என்று சொல்ல தகுதி பெற்றவன் உண்மை துறவியாகத்தான் வேண்டும். அதனாலேதான் துறவுக்கு நம்முடைய சமயமும் சரி நம்முடைய மொழியும் சரி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது. வள்ளுவப் பெருந்தகையே கடவுளை பற்றி சொல்லிவிட்டு இயற்கையை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக முற்றும் துறந்த துறவியை பற்றித்தான் சொல்லுகிறார். அதிலே இருந்தே துறவுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனித்த ஒரு சமயம் சார்ந்து பாட விரும்பாதவர் திருவள்ளுவர். அதற்காக இன்றைய பல பேர் சொல்லுகிறது போல அவர் இறை கொள்கை இல்லாதவர் என்று சொல்வதையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நிரம்ப இறை கொள்கை உடையவர். குறித்த ஒரு சமயத்தின் சார்புபட்டு பேசாமல் நல்லவற்றை எந்தெந்த சமயம் சொல்கிறதோ அவற்றில் இருந்தெல்லாம் எடுத்து பயன்படுத்தி நம்மை நெறிப்படுத்துகிறவர். அவருடைய கருத்தின்படியே துறவு முக்கியப்படுகிறது. ஏனென்றால் துறவி என்று ஒருவன் சமுதாயத்திலே இருந்து இது சரி இது பிழை என்று சொன்னால்தான் சமுதாயம் சரியான வழியிலே நடக்கும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அல்ல உலக சமுதாயமே கூட நெறிபுரழ்ந்து போவதற்கான அடிப்படை காரணம் நேர்மையை சொல்லுகிற ஆட்கள் இல்லாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தாடகை வதையின் போது ஒரு பெண்ணை கொல்லலாமா என்று ராமனுக்குள்ளே தளர்ச்சி ஏற்படுகிறது. விஸ்வாமித்திரர் அவளை கொல் என்கிறார். ஒரு பெண்ணை கொல்ல சொல்கிறாரே, இது நீதியா என்று ராமன் தயங்குகிறான். அப்பொழுது விஸ்வாமித்திரர் சொன்னதான சில செய்திகளை கம்பர் பதிவு செய்கிறார். அதிலே முக்கியமாக அவர் சொல்வது,
இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன், இவள் மேலே பகையாலே இவளை நான் கொல்லச் சொல்கிறேன் என்று நினைக்காதே. சொல்லிவிட்டுத்தான் அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் என்கிறார். முடிவில்லாததாகிய அறத்தினை பார்த்து இவளை கொல்லென்று சொல்கிறேனே தவிர இவள் மேல் எனக்கு பகை இல்லை. பொருட்பால் படிக்கிற பொழுது நமக்கு பல செய்திகள் தெரிய வரப்போகின்றன. அதிலே ஒன்று, நிர்வாகம் நடத்துகிற ஒருவன் சமுதாயத்தினுடைய நன்மை நோக்கி சில பாவச் செயல்களையும் செய்ய வேண்டி வரும். அந்த பாவச் செயல் அவனுக்கு அறமாக மாறும் என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகிறார். அதாவது இன்று உலகம் பூராகவும் இருக்கக்கூடியதான சர்ச்சையான விடயங்களிலே ஒன்று இந்த மரண தண்டனையை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது இன்றைக்கு உலகம் பூராகவும் சர்ச்சையாகவும் விமர்சனத்துக்கும் உட்பட்டு இருக்கிறது. ஆனால் வள்ளுவப் பெருந்தகை மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் ஒரு ஒட்டுமொத்த பெரிய சமுதாயத்திலே ஒரு மிக கொடிய தீயவனை வாழவிட்டால் எந்த விதமான பாவமும் செய்யாதவர்கள் தம் வாழ்க்கையை இழக்க நேரிடும். ஒரு கொலையாளி ஒன்றுமே செய்யாத நல்லவர்களை கொன்று தீர்க்கிறான். நம் கண்கூடாக இன்றைய சமுதாயத்திலும் பார்க்கிறோம். வெளிநாடுகளிலே இது அடிக்கடி நடக்கிறது. யாராவது ஒருவன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போய் சுட்டு தள்ளுகிறான். இப்பொழுது அவனை வாழ விடுவதா அல்லது அவனை அழித்து விடுவதா என்று கேள்வி வருகிற பொழுது மிக நன்றாக ஆராய்ந்து அவனை திருத்த முடியும் என்றால் திருத்த வேண்டும். திருத்தத்தக்கவன் அல்லன் அவன் என்று முடிவாகிவிட்டால் அவனை அழிப்பது ஒரு அரசனுக்கு குற்றமாகாது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு அரசன் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த அதிகாரம் என் கையில் தரப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் யாரையும் கொல்லலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அதிலே அறம்முகிறல் என்ற ஒன்று நிகழும். அவனுக்கு கீழே இருக்கிறவர்கள் இவனுக்கு அஞ்சித்தான் நாம் வாழ வேண்டும் என்கின்ற நிம்மதி இனத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனாலே திருவள்ளுவர் சொல்கிறார், கடிதோச்சி மெல்ல எறிக என்கிறார். உன்னுடைய தண்டனை பலமாக கொடுக்கப்படுவது போன்ற ஒரு காட்சியை உண்டாக்கு, ஆனால் தண்டனை மென்மையாக இருக்கட்டும் என்று சொன்ன அதே திருவள்ளுவர் மிக கொடியவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே இருந்து நீக்குவதை தவிர வேறு வழியில்லை என்கிறார். இது தத்துவமாக பார்க்கிற பொழுது நமக்கு பல முரண்பாடுகள் இந்த இடத்திலே வரும். ஒருவனுடைய விதிக்கப்பட்ட ஆயுளை நாம் குற்றம் செய்ய முடியுமா என்றால் அது தத்துவார்த்த நிலைக்குத்தான் அந்த செய்தியை நாம் சிந்திக்க முடியுமே தவிர ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை காவல் செய்ய புறப்பட்ட ஒரு அரசன் ஒரு தீயவனிடம் இருந்து மக்களை காப்பாற்றுகிற கடமை உடையவன் ஆகிறான். அதனாலேதான் கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூல் கலைகட்டுதலோடு நேர் என்று திருவள்ளுவர் குரல் அமைக்கிறார். அதற்கு பரிமளர் உரை செய்கிற பொழுது கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல் என்று அதற்கு உரை செய்வார். அதாவது மரண தண்டனை கொடுத்து கூட அவனை தண்டிக்க வேண்டும். அது எப்படி என்றால் நெற்பயிரை காப்பாற்றுவதற்காக புல்லை புடுங்குவது போன்று அமையும் என்கிறார். இந்த அறங்களை எல்லாம் நேர்மைப்பட சொல்லுகிறதற்கு ஒருவர் வேண்டும். ஒரு சமுதாயத்திலே ஒரு அரசிலே இது சரி இது பிழை என்று அரசனுக்கு முன்னின்று சொல்லுகிறவன் இருந்தால்தான் அந்த அரசு நேர்மைப்பட நடக்க முடியும். சேக்கிழார் என்று நினைக்கிறேன், சேக்கிழாரோ கம்பரோ தெரியவில்லை. தன்னுயிர்க்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்று அமைச்சர்களை சொல்லுகிறார். அந்த பக்குவத்தோடு, அதாவது துறவு நிலை பக்குவத்தோடு அரசை வழிநடத்துகிறவர்கள் இல்லாவிட்டால் சமுதாய வாழ்க்கையும் கெடும் என்றபடியால் தான் துறவினுடைய முக்கியத்துவம் இம்மைக்கும் அருமைக்கும் தேவையானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எவ்வளவுதான் அறத்தில் நாட்டம் கொண்டாலும் சில நேரத்திலே பற்றின் காரணமாக அறமுறைகள் வருவதை தவிர்க்க முடியாததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதனாலேதான் பற்றில்லாத துறவி நம்முடைய சமுதாயத்தின் அவசியமான ஒருவனாக ஆகிறான். அந்த துறவை பற்றி சொல்ல போகிறான். இனி வருகிற அதிகாரம் நிலையாமை உணரப்பட்டு விட்டது. நிலையாமை உணர விட்டு விட்டால் அதற்கு பிறகு துறவு கைகூடும். அந்த துறவியினுடைய விடயங்கள், அது என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அவற்றை தொகுத்து நமக்கு திருவள்ளுவர் சொல்ல போகிறார்.
இனி அவரூடாகவும் பெருமேலழகரூடாகவும் துறவை நாம் தரிசிப்போம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் துறவு 35. அதிகாரப் பாயிரம். அஃதாவது புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய யாக்கையின் கண்ணும் உளதாம் பற்றினை அவற்றது நிலையாமை நோக்கி விடுதல். அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். மிகச் சுருக்கமாக ஆனால் மிக தெளிவான வரையறை செய்கிறார் துறவுக்கு பரிமேலழகர். துறவு என்ற அதிகாரத்துக்கு செய்கிற பாயிரம் தான் இப்பொழுது படிக்கப்பட்ட பாயிரம். 2 விஷயத்தை நீக்குவதுதான் துறவு. துறவு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் துறத்தல். எதில் இருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கல்லு அசையாமல் ஒரு இடத்திலேயே கிடக்கிறது. பாரம் குறைந்த பஞ்சு மேல் நோக்கி பறந்து கொண்டே போகிறது. நாங்களும் கல்லு போல கிடந்தோமே, ஆனால் பற்றுகள் அதிகரித்து கிடக்க 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 ஒரு இடத்திலேயே அசையாது கிடந்து விடுகிறோம். எப்பொழுது பற்றுகளை துறக்க தொடங்குகிறோமோ அந்த பாரம் குறைய 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 இறைவனை நோக்கிய எங்களுடைய பறத்தல் இயல்பாக அமையும் என்றபடியால் அதை சொல்கிறார். 2 கல்லு கட்டி நம்மை இறக்கி வைத்திருக்கிறார் கடவுள். ஒன்று அகப்பற்று, மற்றது புறப்பற்று. அகப்பற்று என்பது நான் என்கின்ற அகங்காரம், புறப்பற்று என்பது எனது என்கின்ற மமகாரம். இந்த ரெண்டும் நமக்கு தடை என்று தெரிந்து கொண்டு இதிலே இருந்து விடுபடுவதுதான் துறவு என்று இந்த வரைவிலக்கணத்தை சொல்லுகிறார். அது திருப்பி படியுங்கள். அஃதாவது புறமாகிய செல்வத்தின் கண்ணும் அகமாகிய யாக்கையின் கண்ணும் உளதாம் பற்றினை அவற்றது நிலையாமை நோக்கி விடுதல். புறத்திலே இருக்கக்கூடிய எனது என்பது செல்வம் சார்ந்து வருகிற பற்று. அகத்திலே இருக்கக்கூடிய நான் என்பது யாக்கை சார்ந்து வரக்கூடிய பற்று. அவற்றை விட வேண்டும். விடுதல் என்றால் திடீரென்று ஏதோ பிடித்திருக்கிற கையை விடுவது போல் விட முடியாது. அவற்றினுடைய நிலையாமை உணரப்பட்டால் தானாக அது விடுபடும் என்பதற்காக அந்த நிலையாமை உணர்ந்து விடுகின்ற அந்த துறவு பற்றி சொல்லப் போகிறேன் என்று தொடங்குகிறார். அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். அது உங்களுக்கு தெரியும். முன்னே நிலையாமை சொன்னபடியால் நிலையாமை உணர்ந்து விடுவதாகிய துறவை அதற்கு அடுத்ததாக வைக்கப்பட்ட துறவு அடுத்ததாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதை வரையறை செய்து காட்டுகிறார் பரிமேலழகர். குறள் எண் 341. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். உரை. யாதனின் நீங்கியான். ஒருவன் யாதொரு பொருளின் நீங்கினான் அதனின் நோதல் இளன். அவன் அப்பொருளால் துன்பம் எய்துதல் இளன். அதாவது இந்த துறவு என்பது சமய நிறுவனங்களினாலே அது ஒரு பதவி போல ஆக்கப்பட்டு விட்டது. நாம் சில நன்மைகளையும் சில தீமைகளையும் அதனாலே பெற்றிருக்கிறோம். சில நன்மைகளையும் பல தீமைகளையும் அதனாலே பெற்றிருக்கிறோம். துறவு என்பது ஏதோ ஒரு முடிசூட்டுவது போல தூக்கி தலையிலே வைத்துக் கொள்வதோ அல்லது ஒரு உடை போட்டுவது போல போட்டுக்கொள்கின்ற ஒன்றோ அல்ல என்பதை துறவு சார்ந்து முயற்சிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பல பேர் துறவு என்பது ஏதோ திடீரென ஒருவரிலே வந்து அமைகிற ஒரு ஆற்றல். அப்படி யாருக்கும் துறவு வராது. நம்முடைய சமய நிறுவனங்கள் எல்லாம் துறவினுடைய மேன்மை கருதி, துறவினுடைய பெருமை கருதி ஒரு துறவியாலே ஒரு நிர்வாகம் நிர்வாகத்துக்காக துறவிகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. இது எந்த சமயமும் தான், நம்முடைய இந்து சமயமும் தான், மற்ற சமயங்களும் தான். ஆரம்பத்திலே ஒரு துறவியினுடைய அந்த உன்னதம் ஒரு நிர்வாகமாக மாற, பிறகு அந்த நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்காக துறவிகளை உண்டாக்க முயற்சித்து தோற்று கொண்டிருக்கிறோம். எல்லா சமயங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. யாரையாவது ஒருவரை அந்த இடத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக துறவுக்கும்
துறவோடு எந்த விதமான சம்பந்தம் இல்லாதவர்களையும் ஒரு உடை போட்டு இவர் துறவி என்று காட்டி உட்கார வைப்பதை நாம் நம்முடைய சமயங்களிலே இன்றைக்கு ஒரு வழக்கமாக வைத்து அதனாலே நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். துறவு என்பது திடீரென்று வருகிற ஒன்றல்ல. இதை முன்பு நான் பல இடங்களிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், முன்னைய வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன். துறவு என்பது எப்படி என்று கேட்டால், நம்முடைய பற்றுக்களை பகுதி பகுதியாக விடுதல். ஆற்றல் உள்ள ஆன்மாவுக்கு உரியவனாக இருக்கக்கூடிய ஒருவன் திடீரென முற்றும் துறக்க முடியும், அதையும் நான் மறுக்கவில்லை. அது மிகுந்த ஆற்றல் உள்ள பழைய பிறவிகளிலே பக்குவம் பட்டு அந்த பக்குவத்தினாலே தெளிவுண்டாகிய ஒருவர் குறித்த ஒரு பிறவியிலே முற்றும் துறந்து துறவியாக ஆகலாம், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பகுதி பகுதியாக துறத்தல் என்பதுதான் முறைமை. ஒரு குறித்த ஒரு பிறவியிலே ஒருவர் முற்றும் துறக்கிறார் என்றால் முற்பிறவிகளிலே அவர் பகுதி பகுதியாக துறந்து வந்திருக்கிறார் என்பதுதான் துறவு பற்றிய நம்முடைய கருத்து. திடீரென்று ஒருவரும் துறவியாக முடியாது. துறவி என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்களும் ஒருவரும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே துறவிகளாகத்தான் இருக்கிறோம். ஒரு காவிச்சட்டை அணிவதும் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன் என்று சொல்லிக் கொள்வதும் தான் துறவு என்று நாம் பல பேர் பிழையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பற்று விடுதல் தான் துறவு. முன்பும் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு புகழ்பெற்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட, அதாவது சின்மயா மிஷனோ அல்லது ராமகிருஷ்ண மிஷனோ, அவர்கள் கூட துறவுக்கெல்லாம் கல்வித்தகமைகள் கேட்டு துறவிகளை ஏற்றுக்கொள்கிறார். பட்டதாரிகளாக இருந்தால்தான் அங்கே சேர முடியும், துறவுக்குள்ளே நுழைய முடியும் என்ற நிலைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே இருந்து நாம் துறவை எவ்வளவு தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நிறுவனமாக அது பயன்படுமே தவிர துறவுக்கு அது எந்த வகையிலும் பயன்பட போவதில்லை. கல்வி கூட துறவுக்கு ஒரு தடைதான் என்பதுதான் நம்முடைய சமயத்தவர்கள் சொல்லுகிற உண்மை. மாணிக்கவாசகர் அதை வலியுறுத்தி சொல்வார். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு என்று பேசுவார். ஆகவே உண்மையான துறவு எப்படி வர வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதல். திடீரென்று எல்லாவற்றையும் விடுவதற்கான ஆன்ம பக்குவம் பல பேரிடம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக துறத்தல். அதை சொல்ல வேண்டும் என்று எடுத்தாற்போல முதல் குறளிலேயே அந்த செய்தியை சொல்ல நினைக்கிறார் திருவள்ளுவர். யாதனின் நீங்கியான். எதிலே இருந்து விடுபடுகிறானோ அதிலே இருந்து வருகிற துன்பங்களில் இருந்தும் அவன் விடுபடுகிறான். முதலிலே ஒன்றை தெரிந்து கொள்ளணும். துறவு என்று சொல்றோம். என்ன லாபம்? துறவினாலே என்ன லாபம் என்றால் துன்பத்திலே இருந்து நீ விடுபடுவாய், இதுதான் லாபம். துன்பத்திலே இருந்து விடுபட விருப்பம் இல்லாதவர்கள் யாராவது ஒருவர் இருப்பார்களா? துன்பத்திலே இருந்து விடுபட விருப்பம் இல்லாதவர்கள் என்று ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் நாம் வைத்திருக்கிற பற்றுத்தான் காரணம். உடல் மீதும் பொருள் மீதுமாக நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று. உடல் மீது என்றால் உடல் சார்ந்து வருகிற பற்று, பொருள் சார்ந்து வருகிற பற்று என்று இவைதான் நம்முடைய துன்பங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு சொல்லுகிறார், நீ துறவு செய்ய வேண்டும். துறவு செய்தனாலே வரக்கூடிய லாபம் என்னவென்றால் உனக்கு துன்பம் நீங்கும். அப்படி துறவு செய்வதை அதோ ஒரே வேலையாக செய்யலாம் என்று நினைக்காதே, பகுதி பகுதியாக துறக்க பழகு. நான் முன்பும் ஒரு வகுப்பிலே உங்களுக்கு சொன்னேன், நாம் எல்லோரும் ஏதோ வகையிலே துறவிதான். எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை, சின்ன வயதிலே பிடித்த ஒரு விஷயத்தை இப்ப விட்டு விட்டேன். சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது பொம்மை வைத்து விளையாடுவதிலே ரொம்ப ஆசை. ஒரு குறிப்பிட்ட வயசிலே அந்த பொம்மை வைக்கிற ஆசையை துறந்து விட்டேன். ஆகவே நான் பொம்மை துறவி. நான் எனக்கு உண்ணுகிற சாப்பாடு ஒன்றிலே விருப்பம். ஒரு சாப்பாட்டை காப்பி குடித்துக் கொண்டிருந்தேன், குடிப்பதில்லை என்று விட்டுவிட்டேன். என்று விட்டால் நான் காப்பி துறவி. எதை துறக்கிறியோ அதிலே இருந்து வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை. காப்பி குடித்தை விட்டவனுக்கு காப்பி தூள் வாங்குகிற துன்பம் இல்லை, சர்க்கரை துன்பம் இல்லை, அதனாலே நோய் வரும் என்ற துன்பம் இல்லை. ஒரு சின்ன பொருளிலேயே இவ்வளவு இன்பம் உண்டாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், யாதனின் நீங்கியான். நான் இதை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்வது, இது ஒரு குறளாக படித்து விட்டு போய்விடலாம், இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யாதனின் நீங்கியான் முதல் அதனை வாழ்க்கையிலே இதை அனுபவமாக்க முயற்சி செய்யுங்கள். நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக துறந்து விடுவேன் என்று தொடங்கி விடாதீர்கள். ஆன்ம பக்குவம் இல்லாமல் அதை செய்தால் நாம் தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம்.
அதை பல நிறுவனங்கள் இப்பொழுது செய்கின்றன. எல்லாரையும் துறவியாக்க முயற்சிக்கின்றன. பக்குவம் இல்லாதவர்கள் துறவியாக முடியாது. ஆனால் பக்குவம் இல்லாதவர்கள் கூட அந்த அனுபவத்தை பெறலாம். சின்ன ஒரு விஷயத்திலே இருந்து விடுபட்டால் அதனாலே மகிழ்ச்சி வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலே தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், இது ஒரு ஒட்டுமொத்த வேலை அல்ல, பகுதி பகுதியாக அடைகின்ற ஒரு தகுதி என்பதை உணர்த்த வேண்டும் என்று விட்டுத்தான் ரெண்டு சொற்களாக அந்த சொற்களை சேர்க்கிறார். யாதனின் யாதனின், அதனின் அதனின். திருவள்ளுவர் சொற்களை சிக்கனம் உள்ளவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சொல்லே இந்த குறளினுடைய அர்த்தத்தை தர போதும். நீங்க நினைத்து பாருங்கள். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன், இவ்வளவும் போதும். எதிலிருந்து விடுபடுகிறானோ அதனால் வருகிற துன்பத்திலே இருந்து விடுபடுகிறான், இது போதாதா? பிறகு என்ன யாதனின் யாதனின், அதனின் அதனின்? திருவள்ளுவர் இந்த சொற்களை வைத்து விளையாடுகிற ஒருவர் அல்லவே. ஏன் இதையெல்லாம் சொல்கிறார் என்பதை நினைந்து பரிமேலழகர் இதற்கு உரை குறிப்பு சொல்ல போகிறார். முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, துறவு என்பதிலே முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது, முடிந்த அளவிலே துறவு முயற்சியுங்கள். முடிந்த அளவிலே ஒரு எனக்கு ஒரு மணிக்கூடு கட்டுவதிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா? சில பேர் அப்படி ஒவ்வொரு பொருளிலே விருப்பம், அதை முதல் விடு, அதுல ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அது ஒரு உனக்கு நீ உனக்கு அப்பால் உள்ள ஒரு மிகையை உண்டாக்கி வைத்திருக்கிறாய். நான் 30,000 ரூபாய் வாட்ச் கட்டி இருக்கிறேன், 50,000 ரூபாய் வாட்ச் கட்டி இருக்கிறேன். 50 ரூபாய் வாட்சும் 50,000 வாட்சும் ஒரே நேரம் தான் காட்டும். நாம் பொய்மையாக இதுகளிலே மயங்கி இருக்கிறோம். இப்படி பொய்மையானதையாவது நாம் விட்டு பழக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பழகினால்தான் விடுதலினாலே வருகிற இன்பம் என்பது என்ன என்று தெரியும். அதை உணர்த்துவதற்காக முதல் குறளை அமைக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இனி பரிமேலழகர் உரையை பார்ப்போம். யாதனின் யாதனின் நீங்கியான். ஒருவன் யாதொரு பொருளின் நீங்கினான் அதனின் அதனின் நோதல் இளன். அவன் அப்பொருளால் துன்பம் எய்துதல் இளன். உரைக்குறிப்பு: அடுக்குகள் பன்மை குறித்து நின்றன. பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இப்படி ஒரு தமிழை எப்படி பயன்படுத்துகிறார்களோ என்று நான் வியக்கிறது. நாம் என்றால் இதை சொல்வதற்கு எனக்கென்றால் ஒரு பந்தியாவது ஆக குறைந்தது சில நேரத்தில் ஒரு கட்டுரை தேவைப்படும். அவர் என்ன சொன்னார், அடுக்குகள் என்றால் இந்த யாதனின் யாதனின் அதனின் அதனின் என்பது ரெண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்றால் நீ விடுபடுகிற விஷயமும் பலவாக இருக்கிறது, விடுபட வேண்டிய விஷயமும், அதனால் வருகிற இன்பமும் பலவாக இருக்கும். ஆகவே இந்த பன்மையை குறிக்க வேண்டி இருக்கிறது. விடுபடுதல் என்பது ஒரு பொருள் திடீரென்று இப்படி கலட்டி வைப்பது அல்ல. ஒரு வாட்சை கழட்டி வைப்பது போல கழட்டி வைப்பதில்லை. அது பல பகுதியை நீ கழட்ட வேண்டும். அது போல அதனாலே வருகிற இன்பமும் பல பகுதியாக உனக்கு வந்து சேரும் என்பதை சொல்வதற்காக அடுக்குகள் வைக்கப்பட்டது என்பதை ஒரு ராச தமிழிலே சொல்லுகிறார். அடுக்குகள் பன்மை குறித்து நின்றன. இதையெல்லாம் கேட்கிற பொழுது எப்போது நாங்கள் இப்படி தமிழ் பேச போகிறோமோ என்கின்ற ஒரு ஒரு பெரிய விருப்பமே உண்டாகிறது. துறவை சொல்லுகிற இடத்திலே துறவிலே பற்றுண்டாகிறது. நீங்குதல் துரத்தல். நீங்குதல் என்றால் விட்டு போதல் அல்ல, அதுல இருந்து விலகுதல் அல்ல. ரெண்டு கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது யாதனின் யாதனின் நீங்கியான். இந்த நீங்குதல் என்றால் என்ன என்றால் விலகுதல் என்று ஒன்று இருக்கிறது. விலகுதல் அல்ல, விட்டு போதல் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். என்றால் விலகினால் திருப்பி வந்து விடுவோம். நாம் ஏதாவது ஒன்றை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருந்தோமானால், பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், அசைவம் சாப்பிட்டவர்கள் சைவம் சாப்பிட தொடங்குவார்கள். அது நீங்குதலாக இருக்குமே தவிர விட்டு போதலாக இருக்காது. கொஞ்ச நாள் போன உடனே அந்த அவா உள்ளே கிடந்து கரைச்சல் படுத்த அயலிலே இருக்கிறவர்களும் அதற்கான தூண்டுதல்கள் செய்வார்கள். சும்மா இருமினாலே நீங்கள் இந்த மாமிசம் சாப்பிட்டு விட்டதால் தான் உங்களுக்கு இருமல் வருகிறது என்பார்கள். இப்படி சொல்ல 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 நமக்கும் உள்ளுக்கு அது பற்றிய ஒரு ஏக்கம் இருக்கும். இவன் சொன்னதையே எனக்கான ஒரு சான்றாக ஆக்கி கொண்டு பழையபடி உள்ளே வந்து விடுவோம். ஆகவே நீங்குதல் என்பதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், யாதனின் யாதனின் நீங்குதல் என்பதற்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் என்ன எழுதுகிறார்? நீங்குதல் துரத்தல். முற்றாக விட்டுவிட வேண்டும்.
பிறகு அந்த நான் எப்பவும் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், என்னுடைய இது நான் திருவள்ளுவரை வைத்து சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். சில பேர் நினைக்கிறார்கள் அனுபவித்து முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒரு நாளும் விட முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். இப்ப எனக்கு என்ன ஒண்ணும் இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு விடுகிறேன், கொஞ்ச நாளைக்கு குடிச்சிட்டு விடுகிறேன், கொஞ்ச நாளைக்கு போட்டு விடுகிறேன் என்றால் அது எப்படி என்று கேட்டால், எரிகிற நெருப்புக்குள்ளே நெய் விட்டு விட்டு அது தானாக நூறும் என்று எதிர்பார்ப்பது போல. எரிகிற நெருப்புக்குள்ளே நெய் விட விட அல்லது விறகு போட போட அது எரியுமே தவிர ஒரு நாளும் அது அணையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போ அணையும் என்றால் அதுக்கு எரிகக்கூடிய விஷயங்களை நீ நிறுத்தி விட்டாயானால் அது தானாக அணைந்து போகும். அது ஒரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கடினமான வேலைதான். என்றால் புலன்கள் நம்மை போட்டு ஆட்டி வைக்கின்றன. அது நம்முடைய இயல்பு. அது புலன்கள் நம்முடைய ஆன்மா புலன்வழி போய் இன்பத்தை அனுபவித்து பிறகு அந்த புலன்கள் ஆன்மாவை நெறிப்படுத்த தொடங்கிவிட்டன. குதிரையை மனிதன் ஓட்டத் தொடங்கி பிறகு குதிரை கைவிடு அவனாலே முடியாமல் குதிரை மனிதனை ஓட்டத் தொடங்கிவிடும். இப்பொழுது நம் நிலையெல்லாம் அப்படித்தான். புலன்கள் இந்த சுவை பட்டு நம்மை அது போட்டு ஆட்டிக்கொண்டு இருக்கின்றன. முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்றார் மாணிக்க வாசகர். அவற்றுக்கு முத்தி கத்தி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நல்லா தின், நல்லா குடி, நல்லா பார். அப்போ இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றால், பார்த்து விடுகிறேன், சாப்பிட்டு விடுகிறேன், கேட்டு விடுகிறேன் என்பது முடியாது. நிறுத்து. ஒரு இடத்திலே நிறுத்தினால் கொஞ்ச நாளைக்கு அது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ஆச்சரியம். நான் என்னுடைய அனுபவத்திலே கண்ட ஆச்சரியம் சொல்லுகிறேன். பிறகு அது மெல்ல 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 நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மறைந்து கொண்டு போகத் தொடங்கும். எந்த கெட்ட பழக்கம், நான் மாமிசம் என்பதை ஒரு அடையாளத்துக்கு சொன்னேனே தவிர எந்த கெட்ட பழக்கமும் நீங்கள் பல்லை கடித்து கொண்டு ஒரு கொஞ்சம் கடந்து விட்டீர்களானால் அதனுடைய அந்த வலிமை உங்களுக்குள்ளே குறைவதை நீங்கள் காண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அதுதான் முடிவு. கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கிறேன், அதற்கு பிறகு விடலாம் என்றிருக்கிறேன். 2023 ஆண்டிலிருந்து விடுவதாக ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்றால் அவனுக்கு சீவிய காலத்துக்கு விட மாட்டான் என்று அர்த்தம். இன்றைக்கு விடுகிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் விடுவான். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலேதான் சொல்லுகிறார், விடுதல் என்பது விலகி போய் நிற்றல் அல்ல, முற்றாக அதை துறப்பதற்கு தான் விலகுதல் என்று இங்கே சொல் போடப்பட்டிருக்கிறது என்று மினக்கெட்டு அதற்கு ஒரு உரை எழுதுகிறார் பரிமளகர். ஈண்டு துன்பம் என்றது இம்மைக்கண் அவற்றை தேடுதலானும் காத்தலானும் இழத்தலானும் வருவனவும் மறுமைக்கண் பாவத்தான் வருவனவும் ஆய இருவகை துன்பங்களையும் ஆம். அதாவது யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலர். இந்த நோதல் என்பது துன்பம். நோதல் என்ற சொல்லுக்கு உரை எழுதுகிற பொழுது துன்பம் என்று எழுதுகிறார். என்ன துன்பம்? அப்படி என்ன துன்பம் வரப்போகிறது? இந்த உலகத்திலே வாழ்வதிலே பற்று வைப்பதிலே என்ன துன்பம் வரப்போகிறது என்பதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இம்மையிலும் ஒரு துன்பம் வரும், மறுமையிலும் ஒரு துன்பம் வரும், இந்த பொருள் முதலியவற்றை பற்றி கொண்டிருப்பதனாலே என்று விட்டு சொல்லுகிறார். இம்மையிலே என்ன துன்பம் என்றால், முதல் பொருள்களை தேடுவது துன்பம். அவன் அதை வைத்திருக்கிறான், இவன் இதை வைத்திருக்கிறான், நானும் வைத்திருக்க வேண்டும் என்றால் அது நீ அதற்காக பாடுபட வேண்டும். இயன்ற அளவு, நான் சும்மா விளையாட்டாக சொல்லுகிறேன் பாருங்கள், எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று கண்டால் அதுக்கு துன்பப்பட வேண்டும். கார் வேண்டாம் என்று பண்ணிவிட்டால் அந்த துன்பமே இல்லை. எனக்கு கடவுள் 2 கார் தந்திருக்கிறார், எனக்கு கால் என்ற பெயரிலே 2 கார் தந்திருக்கிறார். அதுதான் எனக்கான உண்மையான வேகம் கொண்ட மெஷின். அதுக்கு மேலே ஓட போய் தான் ஆக்சிடென்ட்லேயே அவனவன் சாகுறான். காலாலே நடந்து போய் அடிபட்டு செத்தவன் என்று ஒருத்தன் இருக்க மாட்டான். அது கடவுள் அளவான வேகம், அந்த வேகத்தோடு வாழ்ந்தால் போதும் என்று காலை தந்திருக்கிறான். நாம் எல்லாவற்றிலும் ஆசைப்பட்டு பொருள்களின் மேலான ஆசையை கூட்டிக் கொண்டு போகிறோம் என்றால் பொருட்கள் தேவை. அந்த மயக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைய அறிவுலகம், மேற்குலகு காட்டியதாகிய இன்றைய விஞ்ஞான அறிவுலகம் இந்த பொருள் பற்றை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள். போன வாரம் ஒரு டெலிஃபோன், இந்த வாரம் இன்னொரு டெலிஃபோன், அதை விட கூடுதலான டெலிஃபோன், இப்படியே பைத்தியக்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனாலே என்ன சொல்லுகிறார் என்றால், அதனாலே வருகிற துன்பம் என்னவென்று, ஒரு டெலிஃபோன் பண்ணதிலே இன்பம் தானே, எங்கே துன்பம் என்று கேட்டால், அதை வாங்க வேண்டும் என்று நீ பொருள் சேர்க்க முயற்சித்தாயே அது துன்பம். வாங்கிய பிறகு அதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே அது துன்பம். பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து விட்டால் கவலைப்படுகிறாயே அது துன்பம். ஆகவே எந்த ஒரு பொருளிலும் இந்த 3 துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும்,
பாதுகாக்க வேண்டும், இழக்கிற பொழுது கவலைப்பட வேண்டும். இதெல்லாம் இம்மை துன்பங்கள். இனி வாங்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய், ஏதாவது கையிலே பணம் இல்லை, சரி லஞ்சம் வாங்கியாவது ஒரு டெலிபோனை வாங்குவோம் என்று செய்கிறாய் அல்லவா, அங்கே பாவம் வந்து விடுகிறது. நாங்கள் உங்களுக்கு அது தெரியும், நல்வினை தீவினை என்கின்ற இரண்டும் பாவ புண்ணியமாக பதிந்து இன்ப துன்பமாக வரும் என்று நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய புத்தியிலே போய் அது பதிந்து விடும். நாம் பாவம் செய்துவிட்டு உலகத்திலே இருந்து தப்பி விடலாம், நம் புத்தியிலே இருந்து தப்ப முடியாது. என் புத்திக்கு எப்பொழுதும் தெரியும் நான் செய்த பாவம் இதுதான் என்பது புத்தியிலே பதிவாகி இருக்கும். புத்தி என்பது, புத்தி தத்துவம் என்பது உடம்பை விட்டு உயிர் பிரிகிற பொழுது அந்த உயிரோடு போகுமா, அதை பற்றி நாங்கள் பின்னே படிப்போம். ஆகவே அது எந்தெந்த புறவிக்கு போனாலும் அதனாலே வர துன்பம் வரத்தான் போகிறது. ஆகவே அதிலே இருந்து தப்ப முடியாது. ஆகவே மறுமை துன்பம் என்னவென்றால், இந்த புறவிலே நீ இந்த பொருளுக்காக செய்த பாவம் அடுத்த புறவிலே துன்பமாக விளையப் போகிறது. இம்மையிலே தேடுதல் காத்தல் அழிதல் துன்பம், மறுமையிலே இவற்றால் வந்த பாவம் துன்பம் என்று இது துன்பங்கள் விரியும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நோதல் என்ற வார்த்தையினாலே சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் என்று பரிமேலழகர் சுட்டுகிறார். ஈண்டு துன்பம் என்பது இம்மைக்கண் அவற்றை தேடுதலானும் காத்தலானும் இழத்தலானும் வருவனவும் மறுமைக்கண் பாவத்தான் வருவனவும் ஆய இருவகை துன்பங்களையுமாம். எல்லா பொருள்களையும் ஒருங்கே விடுதல் தலை. அகுதன்றி ஒரோ ஒன்றாக விடினும் அவற்றான் வரும் துன்பம் இல்லனாம் என்பது கருத்து. அதாவது அதைத்தான் நான் சொன்னதே, அவர் ரொம்ப நல்ல தமிழிலே சொல்லுகிறார். எல்லா பொருளையும் ஒன்றாக விட்டு விடுதல், அதாவது அகப்பற்று புறப்பற்று என்கின்ற உடல் மீதான விருப்பம் பொருள் மீதான விருப்பத்தை ஒன்றாக விடுதல் தலை, அதான் பெஸ்ட். அப்படி இல்லாத பட்சத்திலும், அது ஒரு சிலருக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்பே தவிர எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய வாய்ப்பில்லை. ஆகவே அப்படி இல்லாத பட்சத்திலும் பகுதி பகுதியாக விட்டால் கூட அந்த வருகிற இன்பம் பகுதி பகுதியாக உன்னை வந்து சேரும் என்பதை வலியுறுத்துவதற்காக துறவினுடைய மொத்த லட்சணத்தையும் முதல் குறளிலேயே சொல்லிவிடுகிறார். என்ன? ஒன்று, துறவினாலே துன்பம் நீங்கும், இது முக்கியம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இரண்டாவது, அந்த துன்பம் நீங்குவதற்கு நீ அகப்புற பற்றுக்களை விட வேண்டும். உன்னால் முழுமையாக விட முடியவில்லையா, பகுதி பகுதியாக விடத் தொடங்கு. அப்படி விட 4 விஷயத்திலே நான் விட்டதாலே இன்பம் வருகிறது என்பது உள்ளத்துக்குள் பதிவாகிவிட்டால் பிறகு அடுத்த 4 விஷயத்தையும் சுலபமாக விடுவாய். ஆகவே துறவு நோக்கிய பயிற்சியை முதல் குறளிலேயே நமக்கு சொல்லி தந்து விடுகிறார். இதுதான் துறவு. பகுதி பகுதியாக விடு, பகுதி பகுதியாக இன்பம் வரும். அந்த பகுதிகள் பெருக்க 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 உனக்கு மொத்த இன்பமும் துறவாலே வரக்கூடிய இன்பமாக வந்து சேரும் என்கிறார். குறள் 341 மறுவாசிப்பு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். உரை: யாதனின் யாதனின் நீங்கியான், ஒருவன் யாதொரு பொருளின் நீங்கினான் அதனின் அதனின் நோதல் இலன். அவன் அப்பொருளால் துன்பம் எய்துதல் இலன். உரைக்குறிப்பு: அடுக்குகள் பன்மை குறித்து நின்றன. நீங்குதல், துரத்தல். ஈண்டு துன்பம் என்றது இம்மைக்கண் அவற்றை தேடுதலானும் காத்தலானும் இழத்தலானும் வருவனவும் மறுமைக்கண் பாவத்தான் வருவனவும் ஆய இருவகை துன்பங்களையுமாம். எல்லா பொருள்களையும் ஒருங்கே விடுதல் தலை. அகுதன்றி ஒரோ ஒன்றாக விடினும் அவற்றான் வரும் துன்பம் இலனாம் என்பது கருத்து. குறள் எண் 342. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. உரை: துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவர்க்கு இம்மைக்கண்ணே உளமாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. வேண்டின் உண்டாக துறக்க, அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை காலம் பெற துறக்க. இதிலே நாம், அதாவது திருவள்ளுவர் இந்த ஒரு குறளோடு அடுத்த குறளை தொடர்பு படுத்தித்தான் அமைக்கிறார். முதல் குறளிலே என்ன சொன்னார்?
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் எதிலிருந்து விடுபடுகிறாயோ அதனாலே வருகிற துன்பம் உனக்கு இல்லாமல் போகும். துன்பம் இல்லாமல் போகும் என்பதனுடைய அர்த்தம் இன்பம் வரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. துன்பம் இல்லாமல் போவது என்பது ஒன்று, இன்பம் வருதல் என்பது ஒன்று. சில விஷயங்களிலே துன்பம் இல்லாமல் போதலே இன்பமாகிவிடும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குறளிலே துன்பம் இல்லாமல் போகும் என்றுதானே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், இன்பம் வரும் என்று சொல்லவில்லையே. ஆகவே விடுவதனாலே எனக்கு இன்பம் தானே முக்கியம், விடுவதனாலே இன்பம் வராதென்றால் நான் ஏன் அதை விட வேண்டும், துன்பம் போவதற்காக ஏன் விட வேண்டும் என்று சில பேர் சந்தேகப்படுவார். இரண்டாவது குறள்ல என்ன சொல்ல வருகிறார் என்றால், உனக்கு துன்பம் போவது மட்டுமல்ல இன்பம் வரும், துன்ப நீக்கத்தினாலே இன்பம் உருவாகும் என்பதை தெரிந்து கொள் என்கிறார். அதுக்கு என்ன சொல்லுகிறார், நீ எதை எதை விடுகிறாயோ அதனாலே துன்பம் நீங்கும் என்று சொன்னேன், இப்பொழுது சொல்லுகிறேன் இன்பம் வரும். அதை உறுதிப்படுத்துகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னால் அது இந்த முத்திரை கொத்தி தந்த பத்திரம் மாதிரி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு மேலே ஆராய்ச்சிக்கு இடமே இல்லை. அப்படி இன்பம் வரும் என்றால் அதை சொல்லிவிட்டு திருவள்ளுவர் சொல்லுகிறார், அப்போ உனக்கு இன்பம் வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டாய், இன்பம் வரும் என்று சொல்லிவிட்டேன். சாதாரண ஒருவன் என்ன நினைப்பான், அப்படி ஒரு பொருளாலே எனக்கு ஒரு விஷயத்தாலே இன்பம் வரும் என்றால் அந்த இன்பத்தை எவ்வளவு கெதியில் பெற வேண்டும், அதுதானே எல்லோருடைய விருப்பம். எந்த இன்பத்தை நாடுகிற பொழுதும் அதிலே ஒரு வேகம் காட்டுவது நம்முடைய இயல்பல்லவா. ஒரு சின்ன வயதிலே ஒரு படிப்பு, அதற்கு மேலே உத்தியோகம், அதற்கு மேலே கல்யாணம், இது எப்படா செய்வோம் என்று ஒரு வேகப்பட்டு என்றால் அதை எவ்வளவு நேரத்துக்கு செய்கிறோமோ அவ்வளவுக்கு சந்தோஷம் அதிகப்படலாம். அது இந்த காலத்திலே இந்த அறிவு மாற்றத்தினாலே தான் இந்த தடுமாற்றம் வந்திருக்கிறது. முன்பெல்லாம் இளைஞர்கள் எப்படா கல்யாணம் கட்டுவாம் என்று தவம் இருப்பார்கள். இப்பொழுது கல்யாணத்தை தள்ளி போடுவதற்காக தவம் இருக்கிறார்கள். அதாவது ரெண்டு அர்த்தம் அதற்கு. ஒன்று, உண்மை விளங்கவில்லை என்று அர்த்தம். அடுத்தது, ஒழுக்க கேட்டு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இல்லாவிட்டால் உலகத்திலே திருமணமாகி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல. நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்க வேண்டாம், அது என் நிலையை நான் வேறு விதமாக முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சாதாரண ஒரு மனிதனுக்கு இன்ப நாட்டம் என்பது இயல்பு. அதை எவ்வளவு கெதியிலே பெற முடியும் என்று விரும்புவது இயல்பு. திருவள்ளுவர் சொல்லுகிறார், இன்பம் வரும் என்று சொல்கிறேனே, அதனை உனக்கு அந்த இன்பம் வேண்டுமானால் எவ்வளவு கெதியிலே துறக்க முடியுமோ அவ்வளவு கெதியிலே துறந்து விடு என்கிறார். வேண்டின் உண்டாக துறக்க. எங்களுடைய இலங்கையிலே ஒரு பகுதி தமிழ் மக்களிடம் ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. இந்த விடியற்காலை நேரத்தை அவர்கள் காலம்பர என்றே சொல்வார்கள். மலையகத்திலே வாழ்கிறவர்கள், நான் காலம்பர வர்றேன், உங்க ஊர்ல இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, இந்த காலம்பர வர்றேன் என்ற வார்த்தைக்கு இங்கேதான் நாம் விளக்கம் கண்டுகொள்கிறோம். காலம்பர வருகிறேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், காலம் கிடைக்கும்படியாக வருகிறேன். இப்ப அதை எப்படி சொல்வது, இப்ப நாளைக்கு காலையிலே வருகிறேன் என்பதை நாங்கள் காலையிலே வருகிறோம் என்பது காலம்பர வருகிறேன் என்றால் என்னவென்றால், எவ்வளவுக்கு நேரத்தோடு நீ வருகிறாயோ அவ்வளவு காலம் உனக்கு கிடைக்க போகிறது. காலம் பெற வருகிறேன், அதுதான் அது காலம்பர என்றே சொல்லிவிட்டோம். காலம் கிடைக்கும்படியாக, நாளை காலையிலே நான் படிக்க வருகிறேன் என்றால், காலம்பர வருகிறேன் என்றால் நீ 10 மணிக்கு வந்தால் 3 மணி நேரம் இழப்பாய், 8 மணிக்கு வந்தால் 2 மணி நேரம் இழப்பாய், 6 மணிக்கு வந்தால் அதை விட குறைவன. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளன வருகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு நேரம் அதிகரிக்க போகிறது. அதுதான் இந்த காலம் பெறுதல். இங்கே என்ன சொல்லுகிறார் திருவள்ளுவர்? பரிமேலழகர் உரையிலே அந்த வார்த்தையே போடுகிறார். காலம் பெறுதல் என்பது என்னவென்றால், உனக்கு இன்பம் வேண்டும், இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை துறக்க போகிறாய், அதனாலே இன்பம் வரப்போகிறது. படுபாவி, அதை எவ்வளவு வெள்ளன துறந்து அந்த இன்பத்தை அதிக நேரம் அனுபவியேன். அதை ஏன் ரொம்ப லேட்டா நான் வைத்து நான் 58 வயதிலே 60 வயதிலே 75 வயதிலே தான் துறப்பேன் என்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அங்காலே ஒரு 10 வருஷம். அதுக்கு நிச்சயமா தெரியவில்லை. எவ்வளவு நேரத்துக்கு நீ துறந்து விடுகிறாயோ அதனாலே வருகிற இன்பம் உனக்கு அவ்வளவு காலம் அதிகம் கிடைக்க போகிறது என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. திருப்பி பண்ணி, வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. உரை, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல.
எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவருக்கு இம்மைக்கண்ணே உளவாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. முறைமையை உடைய என்றால் படிப்படியாக வரக்கூடிய இன்பங்கள் பல. நீ எல்லாவற்றையும் துறக்க போகிறாயா? ஒவ்வொன்றும் துறக்க 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 ஒரு இன்பம் பெறப்போகிறது. வேண்டின் உண்டாக துறக்க, அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை காலம் பெற துறக்க. காலம்பெற துறக்க என்பது இதுதான். நான் ஒரு காலத்திலே இந்த காலம்பெற என்ற சொல்ல எங்களுடைய மலையகத்திலே தான் அதிகமாக பார்க்கிறேன். காலம்பெற வருவேன் என்பார்கள். நான் இது ஒரு பிழையான தமிழ் சொல் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு உயர்ந்த கருத்து அதற்குள்ளே இருக்கிறது என்பது பரிமளர் அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். காலம்பெற என்பது நேரம் கிடைக்கும்படியாக நான் வருவேன் என்றால் எவ்வளவு நேரத்தோடு வருவேன் என்பதுதான் அதை சொல்லுகிற விஷயம். படிப்படியாக உனக்கு இன்பம் கிடைக்க போகிறது. அது வேண்டுமானால் அதை காலம் உண்டாகிற பொழுதே, காலம் உண்டாகும்படியாக துறந்து அந்த இன்பத்தை அனுபவி என்கிறார். நாம் உண்மையோடு எவ்வளவு முரண்பட்டு வாழுகிறோம் என்பதற்கு இந்த குறளை எல்லாம் படிக்கிற பொழுது என்னுடைய மனம் நினைக்கிறது, எங்களுடைய அபிப்பிராயம், இன்பம் கிடைக்க வேண்டுமானால் புதுசாக பொருள் கிடைத்தால்தான் இன்பம் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். புது வீடு வாங்கினேன், புது கார் வாங்கினேன், புது கம்ப்யூட்டர் வாங்கினேன், இதுதான் இன்பம் என்று நினைக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், எதை எதை விடுகிறாயோ அதிலே இருந்துதான் உனக்கு இன்பம் பெறப்போகிறது என்கிறார். கிடைப்பது இன்பம் என்று நினைக்கிற எங்களுக்கு விடுவது இன்பம் என்று சொல்லுகிற செய்தி எவ்வளவு புதுமையாக இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இன்றைக்கே எல்லாவற்றையும் விடுகிறேன் என்று தயவு செய்து தொடங்கி விடாதீர்கள். அதுவும் தோல்வியிலே முடியும். நான் சொல்வது அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்பத்தான் விளைவிருக்க வேண்டும். அதை மறந்து போகக்கூடாது. அம்மா ஒரு குழந்தையை பெற்று நான் ஆனந்தித்தேன் என்று சொன்ன உடனே அதற்காக ஒரு 5 வயது பிள்ளை நானும் ஒரு குழந்தை பெறப்போகிறேன் என்று தொடங்கினால் அது எவ்வளவு மூடத்தனமோ அது போலத்தான் நம்முடைய பக்குவம் அறியாமல் கொள்கைகள் கொள்வது பிழையாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோமானால் அதை அணுக எங்களுடைய வேகம் கூடும் என்பதற்காக இதை நாமும் படிக்க வேண்டும். இல்லாட்டி துறவரவியல் நாம் படிக்க தேவையில்லை, அது துறவுக்குள்ளவனுக்கு தான் படிப்பு. துறவியலை நாம் ஏன் படிக்கிறோம் என்றால் ஒரு வகையிலே இம்மைக்கும் அது பயன் செய்கிறபடியால் அதை படிக்கிறோம் என்கிறோம். அந்த பகுதியை படியுங்கள் திருப்பி. துறந்தபின் ஈண்டு ஏற்பால பல, எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவருக்கு இம்மைக்கண்ணே உளவாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. வேண்டின் உண்டாக துறக்க, அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை காலம்பெற துறக்க. உரை படிக்கிற பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், முன்பு சொன்னதை திரும்பவும் ஒரு தரம் மீளச் சொல்கிறேன். இந்த குறளை ஒரு 4 வரியிலே பொருள் சொல்லிவிட்டு நான் அடுத்த குறளுக்கு போகலாம். அதை பரிமளரே செய்திருக்கிறார், இதுதான் அவர் சொன்னார் என்று சொல்லிவிட்டு போகலாம். நான் சற்று அதிகமாக இந்த குறள்கள் பற்றி பேசுகிறேனோ என்று சில வேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். நான் ஏன் அப்படி பேசுகிறேன் என்றால், குறளை படித்து பொருள் அறிவதல்ல நோக்கம், வாழ முயற்சிப்பதுதான் நோக்கம். அப்படி வாழ வேண்டும் என்றால் இது இந்த சுத்திகள் திரும்ப அடிக்க ஒரு கல் விளப்பது போல திரும்ப சில விஷயங்களை சொல்ல நம்முடைய உள்ளம் பிளந்து அதற்குள்ளே நம்முடைய அறிவு உற்று பிறக்கும் என்பதால் தான் இவ்வளவு விரிவாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த உரை படிக்கிற பொழுது நீங்கள் இப்பொழுது பலகாலம் படித்து விட்டவர்கள் என்றபடியால் நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், கவனிக்க வேண்டும். பரிமேலழகர் அந்த உரையிலே முதல் என்ன செய்தார்? உரை குறிப்பிலே சொல்வது அவருடைய கட்டித்தனம். உரையிலே சில சொற்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அது சில நேரத்தில் இருக்கிற சொல்லுக்கு வேறு பொருள் கொடுப்பார். இதெல்லாம் இனிமேல் நீங்கள் கவனிக்க வேண்டியவர்கள். அப்பதான் அதை இந்த குறள்லையும் அப்படி வருகிறது. அது நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கற்றேண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றேண்டு வாரா நெறி, அது அடுத்த அதிகாரத்தில் வரும் என்று நினைக்கிறேன். அப்போ கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார், இங்கே கற்று அதனாலே மெய்ப்பொருளை கண்டவர்கள் இனி பிறக்காத தன்மையை அடைவார்கள் என்பது குறள். திருவள்ளுவர் பரிமேலழகர் தன்பாட்டுக்கு ஒரு லைசன்ஸ் உருவாக்கி கொண்டு சொல்லுக்கு பொருளை மாற்றுவார். திருவள்ளுவர் சொல்கிறார் கற்று என்று. பரிமேலழகருக்கு உரை எழுதுகிற பொழுதுவார் ஞான தேசி என்பால் கேட்டு என்று உரை, கற்று என்பதற்கு கேட்டு என்று உரை எழுதுவார். அவருக்கு யார் இந்த லைசன்ஸ் கொடுத்தது? அவர் ஒரு புலவனுடைய சொல்லுக்கு அர்த்தம் மாற்றுவதென்றால் அவருக்கு அவர் சொல்ல வருகிற அறம் விளங்குகிறது, ஆகவே மாற்றலாம், உலகம் ஏற்றுக்கொண்டது, அவர் மாற்றினது சரிதானே என்று ஏற்றுக்கொண்டது. அதுபோல இங்கே பாருங்கள்,
இந்த குறளிலே அவர் 2 சொற்களை புதிதாக சேர்க்கிறார். வேண்டின் உண்டாக துறக்க. எது வேண்டின் என்று ஒரு கேள்வி நிற்கிறது அல்லவா? இந்த சொல்லிலே எது வேண்டின் துறக்க வேண்டும் என்றது ஒரு சொல். ஆகவே அவர் உண்டாகிறார், இன்பம் வேண்டின் என்று உரை எழுதுகிற பொழுது கொண்டு வருகிறார். உண்டாக துறக்க என்றால் கிடைக்கும் போதே துறக்க. எது காலம் கிடைக்கும் போதே துறக்க. இந்த 2 சொல்லும் இல்லாவிட்டால் இந்த குறளடி பூரணப்படாது என்று தெரிந்து கொண்டு இந்த 2 சொல்லையும் உரைக்குள்ளே சேர்க்கிறார். இது நாம கவனிக்க வேண்டும். எங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அவர் சொன்ன பிறகுதான் ஓஹோ இந்த சொற்கள் இருந்தால்தான் இந்த வசனம் பூரணப்படும் என்ற உண்மை தெரிகிறது. இந்த உரையை படியுங்கள். வேண்டின் உண்டாக துறக்க. அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை பாருங்க, அவ்வின்பங்களை அவர் உண்டாக்கி கொள்கிறார். அவ்வின்பங்களை இல்லை வேண்டின் என்ற சொல்லுக்கு இவர் சேர்த்துக் கொள்கிறார். அவ்வின்பங்கள் வேண்டின் அவற்றை காலம் பெற துறக்க. துறக்க அங்கே உண்டாக துறக்க என்றுதான் இருக்கிறது. எது உண்டாக துறக்க? காலம் உண்டாக துறக்க. இந்த 2 சொல்லும் சேர்த்தால்தான். இதுதான் இந்த உரை எழுதுறது என்பது லேசான வேலை இல்லை. ஒரு காலத்திலே நானுமே நினைத்திருக்கிறேன், உரையோடு படிக்க கூடாது, எங்களுடைய சொந்த கருத்து இல்லாமல் போய்விடும் என்று முட்டாள்தனமாக நானே நினைத்திருக்கிறேன். ஆனால் இவர்கள் போன்றவருடைய உரை படிக்கிற பொழுதுதான் நாம கனவுலும் நினைக்க முடியாது, இந்த இடத்துல இந்த சொல் வந்தால்தான் இந்த வசனம் பூர்த்தியாகும் என்பதை அவரை விட வேறு யார் சொல்ல முடியும்? ஆகவே வேண்டின் என்றால் எது வேண்டின்? இன்பம் வேண்டின். உண்டாக துறக்க என்றால் எது உண்டாக? காலம் உண்டாக துறக்க. அந்த உரையை பார்த்துக் கொள்ளுங்கள். உரை குறிப்பு. அவ்வின்பங்களாவன அப்பொருள்கள் காரணமாக மனமொழி மெய்கள் அலையாது நிற்றலானும் அவை நன்னறிக்கண் சேரலானும் வருவன. 2, அதாவது இன்பம் வேண்டின் என்று சொல்லி தொடங்கி விட்டார் அல்லவா? அது என்ன இன்பம் என்று கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார். 2 விஷயம் சொல்லுகிறார். ஒன்று என்ன? அது படியுங்கள். அவ்வின்பங்களாவன அப்பொருள்கள் காரணமாக மனமொழி மெய்கள் அலையாது நிற்றலானும். அதே முதல் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். திருப்பி நான் கச்சேரி வாசிக்கிறேன். ஒவ்வொரு பொருளும் நம்முடைய மனதை அலைவிக்கின்றன. அது அனுபவத்திலே தெரியும். நீங்கள் ஒரு பேனை வாங்கினால் கூட அது சம்பந்தமான அலைச்சல் மனதுக்குள்ளே அது சின்ன அதிர்வாக இருக்கலாம். ஒரு வீடு வாங்குவதற்கும் ஒரு பேனை வாங்குவதற்கும் வித்தியாசம். ஆனால் அதிர்வு இருக்கிறது. என்ன அதிர்வு இருக்கிறது? அந்த பேனையை காணவில்லையா, அதிலே ஒரு பதட்டம். ஒரு புது பேனை கீழே விழுகிறதா, ஐயோ என் பேனை விழுந்து விட்டதே என்ற பதட்டம். ஒவ்வொரு பொருளும் நம் மனதிலே ஏதோ ஒரு அதிர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றன. ஆகவே அந்த இன்பம் என்பது என்னவென்றால், எவ்வளவு பொருள்களை விடுகிறாயோ அதில இருந்து வருகிற அதிர்வு உனக்கு இல்லை. இது நினைத்து இப்போ நமக்கு அது உலகில் இருக்கிற நமக்கு புரியாது, இதுன பைத்தியக்காரத்தனமான கதை பேச்சு என்று நினைப்போம். ஆனால் விட 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 அதனுடைய இன்பம் தெரியும். அதனால் தான் சொல்லுகிறார் மனமொழி மெய்களால் விடுதல். படிங்க. அவ்வின்பங்களாவன அப்பொருள்கள் காரணமாக மனமொழி மெய்கள் அலையாது நிற்றலானும் அவை மலை. ஒவ்வொரு பொருள்ல 3 மலையும், மனமலையும். இப்ப நான் முதல் சொன்னதெல்லாம் மனைமலையும், அது பிறகு மொழி அலையும். வார்த்தைகள் அது சம்பந்தமாக பேசிக்கொண்டே இருப்போம். அதுதான் எங்களுடைய சமயத்திலே நல்லது நடந்தால் என்ன, கெட்டது நடந்தால் என்ன, கோயிலுக்கு சில காலம் போகப்படாது என்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு தொடக்கு என்று பெயர். அது வேற காரணங்களும் உண்டு. ஒரு வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டாலோ அல்லது ஒரு 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 வீட்டிலே ஒரு பிள்ளை ஆளாகி விட்டாலோ கொஞ்ச காலம் கோயிலுக்கு போகாதே. அதுக்கு நான் நினைக்கிற காரணங்கள்ல ஒன்று, அவன் என்ன செய்வான்? கோயிலுக்கு போனா தானும் கும்பிடான், மற்றவனையும் கும்பிட விடான். என்னென்றால் இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்குமான ஒரு பொது இயல்பு இருக்கிறது. துன்பம் பேச பேச குறையும், இன்பம் பேச பேச கூடும். இதுல கடவுள் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அற்புதங்களே ஒன்று. துன்பம் நீங்கள் வாயாலே சொல்ல சொல்ல சொல்ல, உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருந்தா 10 பேருக்கு சொன்னால் அது குறைந்து விடும். இன்பம் சொல்ல சொல்ல கூடும். இப்ப இந்த கல்யாணம் கண்டவனை பார்த்தா ஒரு 50 பேருக்காவது சொல்லுவான், அப்பதான் நடந்தது கல்யாணம் விட, இப்பதான் நடந்தது. இது சொல்லிக்கொண்டே இருக்க அவனுக்கு சந்தோஷம். ஆகவே இந்த துன்பம் உள்ளவன் இன்பம் உள்ளவன் 2 பேரும் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான். கோயிலுக்கு போனா அவன் மற்றவனை கும்பிட விடான், இதையே சொல்லி 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 மற்றவனையும் குழப்பி விடுவான் என்பதற்காகத்தான் சில காலம் நீ போகாதே, வீட்டிலே இரு,
ஒரு சமநிலை வந்த பிறகு போ என்று ஒரு நிலைமை அமைத்திருப்பார்களோ என்று நான் நினைக்கிறது உண்டு. அதைத்தான் இவர் சொல்லுகிறார், ஒரு பொருளினாலே மனம் மட்டும் அலையும் என்று நினைக்காதே, வார்த்தை அலையும், பிறகு உடம்பு அலையும். அதை கொண்டு திரிய, அதை காக்க, அதற்கு பாதுகாக்க, ஒரு பொருளை ஆசைப்பட்டு வேண்டிவிட்டு அந்த பொருளுக்கு ஒரு சின்ன சேதம் வந்தோடனே வீட்டிலே பஞ்சாதி பிள்ளைகளோடு சண்டை பிடிக்க, இதை ஏன் போட்டா, இதை ஏன் கவனிக்கவில்லை, இன்பம் என்று நாம் தேடின பொருள் எல்லாம் பிறகு துன்பமாக மாறி காட்சி தருகிறதை கண்கூடாக காணுகிறோம். ஆகவே இந்த இன்பம் என்றால் என்னவென்றால், இன்பம் வேண்டின் என்று சொன்னாரே, இன்பம் என்றால் இதுதான்டா என்கிறார். ஒன்று, இந்த மனமொழிமைகள் அலைதல். அடுத்தது, அவை நன்னறிக்கண் சேரலானும் வருவன. பொருளை விட்டு விட்டால் மனம், இந்த மூன்றும் நன்னறிப்படும். இந்த மனமும் நன்னறிப்படும், வார்த்தையும் நன்னறிப்படும், உடலும் நன்னறிப்படும். ஆகவே ஒன்று அலையாமல் நிற்பதாலே வருகிற இன்பம், நன்னறி சேர்வதனாலே வருகிற இன்பம். இது ரெண்டும் தான் இன்பம் என்ற அந்த வார்த்தையாலே குறிக்கப்படுகிறது என்றார். இளமைக்கண் துறந்தான் அவற்றை நெடுங்காலம் எய்துமாகலின் உண்டாகத் துறக்க என்றார். எவ்வளவு நேரத்துக்கு இந்த துறவு வருகிறதோ அவ்வளவு நேரத்துக்கு உனக்கு இன்பத்தை அனுபவிக்கிற காலம் கூட போகிறது. இது சொன்னா நமக்கு புரியவா போகிறது? கடவுளை பிரார்த்திப்போம், அந்த நிலை வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எவ்வளவு நேரத்துக்கு இது வருகிறதோ அவ்வளவுக்கு இதுல இருந்து விடுபடுகிற அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் என்கிறார். இன்பங்கள் என்பதும் காலம் என்பதும் வருவிக்கப்பட்டன. பாருங்க, அதாவது இந்த ரெண்டு சொல்லும் குரலிலே இல்லை. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வேண்டின் என்றால் எது வேண்டின்? இன்பம் வேண்டின். உண்டாக துறக்க என்றால் எது உண்டாக துறக்க? காலம் உண்டாக துறக்க. இந்த ரெண்டு சொல்லும் அறிவிக்கப்பட்டன என்று நேர்மையாக அதை எழுதுகிறார். எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று எழுதவில்லை. அந்த ரெண்டு சொல்லும் போட்டால்தான் அந்த வசனம் பூரணப்படும். பாட்டுக்காக வள்ளுவர் அதையெல்லாம் போட்டுக்கொண்டு எழுதினால் குறள் புத்தகம் இன்னும் பெரிய புத்தகமாக போய்விடும். அவர் சுருங்க சொல்லி இருக்கிறார், விளங்குறவனுக்கு விளங்கும் என்று. விளங்குறவனுக்கும் விளங்காது என்று நினைத்துக் கொண்டு பரிமேலழகர் அதை விளக்கம் படுத்துகிறார். இம்மைக்கள் துன்பங்கள் இல்லாதலே அன்றி இன்பங்கள் உளவாதலும் உண்டு என்பதாம். முதல் குறளிலே துன்பம் உண்டாகாது என்று சொன்னார். இந்த குறளிலே துன்பம் உண்டாகாதது மட்டுமல்ல, இன்பம் உண்டாகும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லுகிறார். குறள் 342 மறுவாசிப்பு. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்தபின் ஈண்டு ஏற்பால பல. உரை: துறந்தபின் ஈண்டு ஏற்பால பல. எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவர்க்கு இம்மை கண்ணே உளவாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. வேண்டின் உண்டாக துறக்க, அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை காலம் பெற துறக்க. உரை குறிப்பு: அவ்வின்பங்கள் ஆவன அப்பொருள்கள் காரணமாக மனமொழிமைகள் அலையாது நிற்றலானும் அவை நன்னறிக்கண் சேரலானும் வருவன. இளமைக்கண் துறந்தான் அவற்றை நெடுங்காலம் எய்தும் ஆகலின் உண்டாகத் துறக்க என்றார். இன்பங்கள் என்பதும் காலம் என்பதும் வருவிக்கப்பட்டன. இம்மைக்கண் துன்பங்கள் இல்லாதலே அன்றி இன்பங்கள் உளவாதலும் உண்டு என்பதாம். உலகியல் இன்பங்கள் கிடைக்கும் என்றால் எவ்வளவு நேரத்துக்கு போய் அதை பெற முடியுமோ பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். ஆடித்தள்ளுபடியிலே சேலை விற்கிறது என்றால் நேரத்துக்கு போய் வாங்கிவிட வேண்டும், சிந்தினால் நல்லவையெல்லாம் போய்விடும் என்று ஒரு ஆர்வம் வருகிறது அல்லவா? அதுபோல உலகியலிலும் துறந்தால் இன்பம் பெறும் என்றால் அதை எவ்வளவு வேகமாக போய் துறந்து அந்த இன்பத்தை பெற்றுக்கொள் என்று இரண்டாவது குறளிலே சொல்லி, முதல் குறளிலே துன்ப நீக்கத்தையும் இரண்டாவது குறளிலே இன்பம் பெறுதலையும் நமக்கு உணர்த்துகிறார். குறள் எண் 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. உரை: ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும். வீடு எய்துவார்க்கு செவி முதலிய ஐம்பொறிகட்கு உரியவாய ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கெடுத்தல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும். கெடுக்குங்கால் அவற்றை நுகர்தற் பொருட்டு தாம் படைத்த பொருள் முழுவதையும் ஒருங்கே விடுதல் வேண்டும். ரெண்டு விஷயம் சொல்லுகிறார் இந்த குறளிலே.
இது நிச்சயமாக துறவு நோக்கி முயற்சிக்கிறவனுக்காக சொல்லப்படுகிற குறள். மற்றவையெல்லாம் நாமும் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான். இது துறவுக்கானவனுக்காக கட்டாயமாக சொல்லப்படுகிற குறள் என்று இந்த குறளை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய சொல்லுகிறார் என்றால், 2 விஷயத்தை துறவு நோக்கி முயற்சிக்கிறாயா செய். ஒன்று, அடல் வேண்டும். அடல் என்பது கெடுத்தல் என்பது அர்த்தம். ஐம்புலன்களினாலே வரக்கூடியதாகிய அந்த இன்பங்களை நீ கெடுத்து விடு. அதாவது கண்ணாலை பார்த்தல், காதாலை கேட்டல், வாயாலை சுவைத்தல், இவையெல்லாம் நம்மை மயக்குகிற விஷயங்கள். தன்மாத்திரைகள் என்றும் புலன்கள் என்றும் இந்த 5க்கும் பெயர் இருக்கிறது. தன்மாத்திரை என்பது காரணமாக நிற்பது, புலன் என்பது காரியமாக நிற்பது. இந்த சுவையொலி உருவோசை என்ற 5ஐயும் துறவுக்கு நீ வருகிறாயா, கட்டாயம் நீ விட வேண்டும். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என்று சொல்கிறார். இந்த 5 மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற 5னுடைய அறியுந்தன்மையை நீ கெடுத்து விடு. அப்படி கெடுக்க வேண்டுமானால், சரி துறவி ஒத்துக்கொண்டான், சரி நான் கெடுக்கிறேன். அப்படி கெடுக்க வேண்டுமானால் அதற்கு நீ முதல் செய்ய வேண்டிய வேலை, இதையெல்லாம் வளர்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறாயே, அதை விடல் வேண்டும் என்றார். அதாவது பொருள் பற்று என்கின்ற அந்த பொருள் பற்றினாலே பல விஷயங்களை நீ பெற்று வைத்திருக்கிறாய் அல்லவா, அதை விட்டால்தான் இந்த ஐம்புலனை கெடுக்கிறது என்ற காரியம் நடக்கும். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் அதெல்லாம் பத்திரமா இருக்கும், நான் ஐம்புலனையும் கெடுக்கிறேன் என்றால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் இனி இதுகளை பார்ப்பதில்லை என்று இருந்தால், வீட்டிலே டிவியை போட்டால் அது கண் பார்க்கத்தான் சொல்லும். ஆகவே டிவியை தூக்கி யாருக்காவது கொடு. ஒவ்வொரு பொருளாக இப்படி பார்க்க வேண்டும். அதாவது இவை இருந்தால் அதை அடல் முடியாது. ஆகவே இதை விடல் வேண்டும், பிறகு அதை அடல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது என்னென்ன பற்றை தூண்டுகிற விஷயங்களோ அவற்றையெல்லாம் விட்டுவிடு. அப்படி விட்டால் தானாக புலனுணர்ச்சி குன்றும். புலனுணர்ச்சி குன்றினால்தான் நீ இதில் இருந்து விடுபடுவாய் என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. அப்படி அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. உரை: ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும். வீடு எய்துவார்க்கு செவி முதலிய ஐம்பொறிகட்கு உரியவாய ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கெடுத்தல் வேண்டும். கவனிக்க வேண்டியது, நீங்கள் துறவிக்கு என்றே தொடங்குகிறார். என்னென்று அது தொடங்குகிறது உரை? வீடு எய்துவார்க்கு. வீடு எய்துவார்க்கு அவனுக்கு தான் இந்த லட்சணம். அவன் ஐம்புலனையும் விட வேண்டும். இந்த குறளை படித்துவிட்டு நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் என்று அவரவர் குடும்பம் கெட்டால் நான் பொறுப்பாளி அல்ல. அதை சொல்லுகிறதுக்காக சொல்லுகிறேன். வீடு எய்துவார்க்கு இது நிபந்தனை. ஐம்புலனையும் விட வேண்டும். வீடு எய்துவார்க்கு செவி முதலிய ஐம்பொறிகட்கு உரியவாய ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கெடுத்தல் வேண்டும். வார்த்தை மிச்சம். செவி முதலிய என்று போட்டால் என்ன? ஐம்பொறியையும் சொல்லுகிறார். மெய்வாய் கண்மூக்கு செவி. நாங்கன்றா அப்படித்தான் எழுதுவோம். மெய்வாய்க்கு கண்மூக்கு செவி ஆகிய என்று எழுதுவோம். அவர் ஒன்று சொல்லி முதலிய என்றால் அது சார்ந்த இனம் அதற்குள்ளே அடங்கும். செவி முதலிய படியுங்கள். செவி முதலிய ஐம்பொறிகட்கு உரியவாய ஓசை முதலிய ஐம்புலன்களையும். அதையும் அப்படியேதான் சொல்லுகிறார். சோயொலியோர் ஓசை நாற்றம் என்று சொல்லாமல் ஓசை முதலிய உயர்ந்ததை சொல்லி மற்ற எல்லாவற்றையும் கெடுத்தல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும். எடுக்குங்கால் அவற்றை நுகர்தற் பொருட்டு தாம் படைத்த பொருள் முழுவதையும் ஒருங்கே விடுதல் வேண்டும். ஐம்புல நுகர்ச்சிக்காகத்தான் எல்லா பொருளும் சேர்த்து வைத்திருக்கிறோம். உண்ணுகிற உணவிலே இருந்து உடுக்கிற உடை வரை ஐம்புக நுகர்ச்சிக்காக தேடி வச்சிருக்கிறோம். அப்போ தேடி வைத்திருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே இருக்க விட முடியாது. நீ விட வேண்டும் என்பது முதல் நிபந்தனை துறவுக்கு. அப்படி விட வேண்டுமானால், அடல் வேண்டுமானால் இவற்றை எல்லாம் விடல் வேண்டும். உலகப் பொருள்களை விட்டு விட்டு நீ வெளியே போக வேண்டும். போனால்தான் அதனாலே வருகிற இன்பம் என்ன என்று தெரிய வரும். நாம் சிலவற்றை பரிசோதிப்பதே இல்லை. அதாவது திருவள்ளுவர் சொல்லுகிறார், இது நாள் வரைக்கும் சொன்னதன்படி படித்ததிலே ஒரு பெருமைதான் வருகிறது. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்து வீணாக்கி விட்டோம் என்று சொன்னாரே. திருக்குறள் படிக்கிற பொழுது அந்த உணர்வு வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரியவன் இதை சும்மா ஒன்றை சொல்லுவானா? ஒரு பாரம்பரியமாக சொல்லப்பட்ட விடயம் என்று சொல்லவில்லை, அனுபவித்து சொல்லுகிறார்.
விட்டு பார்த்தால் தெரியும். அது விடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் முதல் அதை உண்டாக்குகிற விஷயங்களை நிப்பாட்டு. நமக்கு இருக்கிற பழைய நம்முடைய மரபிலே இருந்து நாம், அதாவது இப்போ எல்லாம் நோய்க்கு மருந்தையும் தந்து அந்த நோய்க்குரிய உணவையும் உண்ண சொல்லுகிறார். நம்முடைய பழைய மருத்துவ முறையிலே அது இல்லை. அதாவது நோய் தரக்கூடிய உணவென்று ஒன்று இருக்குமானால் முதலிலே அதை நிறுத்து, அதற்கு பிறகுதான் மருந்து சாப்பிடுவது, அப்பதான் வைத்தியம் மாறும். அதுபோல நம்முடைய இந்த புலனுணர்ச்சிகளாகிய அந்த நோய்க்கு காரணமாக இருக்கவே பொருள், இவற்றை விட்டுவிட்டால் அதற்கு பிறகு அது சாத்தியமாகும் என்பதை சொல்ல இந்த குறளை எடுத்துக்கொள்கிறார். படி. உரை குறிப்பு. புலம் என்றது அவற்றை நுகர்தலை. புலம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே ஐந்தன் புலத்தை என்றால் அந்த ஐந்தினுடைய அனுபவத்தை நாம் நிறுத்த வேண்டும், அடல் வேண்டும். இங்கே புலம் என்ற சொல் அனுபவத்தை குறித்து நிற்கின்றன. அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது வீட்டு நெறியாகிய யோக ஞானங்களில் செலுத்தாமையின் அதனை அடல் வேண்டும் என்றும். அகுது அந்த வாசிக்கிறதுல அந்த அல்லது முன்னுக்கு சொல்லோட சேர்க்க வேண்டும். வாசிங்க, திருப்பி வாசிங்க, நான் சொல்றேன். அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது அப்படி வாசி. வாராத பொருள்கள் மேல் அல்லது வீட்டு நெறியாகிய யோக ஞானங்களில் செலுத்தாமையின் அதனை அடல் வேண்டும் என்றும். அகுது அப்பொருள்கள் மேல் செல்லின் அந்நுகர்ச்சி விறகு பெற்ற தழல் போல் முருகுவது அல்லது அடப்படாமையின் வேண்டிய எல்லாம் ஒருங்குவிடல் வேண்டும் என்றும் கூறினார். திருப்பி வாசி. அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது வீட்டு நெறியாகிய யோக ஞானங்களில் செலுத்தாமையின் அதனை அடல் வேண்டும் என்றும். அது ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். திருப்பி ஒரு தடவை வாசியுங்கள். அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது. ரெண்டு விஷயம் முன்னமே சொல்லிவிட்டார். துன்பம் தரும், பாவத்தை தரும், ரெண்டும். அது மட்டுமல்லாமல் யோக ஞானங்களிலே செலுத்தாமல் தடுக்கும் என்கிறார். இந்த ஐம்புலன்களும், அது என்பது இங்கே ஐம்புலன்களும் என்று கொள்ள வேண்டும். இந்த ஐம்புலன்களும் என்ன செய்யும் என்றால் நமக்கு துன்பத்தையும் பாவத்தையும் சேர்க்கும். இந்த அனுபவ நாட்டத்தினாலே துன்பம் எய்துவோம், பிறகு பாவம் எய்துவோம். இது ரெண்டும் முன்னைய குறளிலே சொல்லப்பட்டு விட்டது. அது மட்டும்தானா என்றால் இல்லை. யோகம் ஞானம் என்பவற்றிலே செல்லாமல் இது தடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் அனுபவம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் அலையும். மனம் அலைகிறவனுக்கு யோகம் சாத்தியமே படாது. யோகம் சாத்தியப்படாதவனுக்கு ஞானம் உருவாகவே மாட்டாது. நாங்கள் எல்லா பொருட்களையும் தேடி வைத்துக் கொண்டு யோக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யலாம் என்று வழிகாட்டி கொண்டும் இருக்கிறார்கள். யோகத்திலே நீ உண்மையாக பொருளிலே மனதிலே ஒரு இடத்திலே நிறுத்த வேண்டும் என்றால் பொருள்களிலே இருந்து நீ தள்ளி தள்ளி வர வேண்டும். பொருள்களிலே நாட்டம் இருக்கும் வரையும் மனம் ஒரு இடத்திலே நிற்காது. இதை அழுத்தி சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஆகவே இந்த ரெண்டு, முதல் சொன்னதாகிய ரெண்டு மட்டுமல்ல, யோக ஞானங்களிலே மனதை ஈடுபட விடாது இந்த ஐம்புலன்களும். அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது வீட்டு நெறியாகிய யோக ஞானங்களில் செலுத்தாமையின் அதனை அடல் வேண்டும் என்றும். அகுது கிடைக்காத பொருளே தான் மனதை செலுத்தி கொண்டு இருக்கும். அது கிடைக்க வேணும் என்று அப்படி மனதை தூண்டுமே தவிர யோக ஞானத்தை தோக்கி மனதை தூண்டாது. அகுது அப்பொருள்கள் மேல் செல்லின் அந்நுகர்ச்சி விறகு பெற்ற தழல் போல் முருகுவது அல்லது அடப்படாமையின் வேண்டிய எல்லாம் ஒருங்குவிடல் வேண்டும் என்றும் கூறினார். என்ன சொல்லுகிறார் என்றால், அதுக்கு என்ன சார், ஒரு பக்கத்திலே இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு மாதிரி தள்ளி வந்து விடுகிறேன் என்றால் அப்படி தள்ளி வர முடியாது. பொருட்களிலே நாட்டம் இருக்கும் வரைக்கும் என்ன ஆகும் என்றால், நெருப்புக்குள்ளே நீ விறகுகளை போட 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 நெருப்பு சுடர்விட்டு எரிய போகிறது. அதுபோல இந்த புலன் நுகர்ச்சியை நிறுத்துகிறேன் என்றால், நீ பொருள்களை வாங்கி வைக்க புலன் நுகர்ச்சி இன்னும் மேலோங்கி எரிய போகிறதே தவிர தணிக்க முடியாது. எரிகிற நெருப்புக்குள்ளே விறகுகளை போட்டுவிட்டு அள்ளி போட்டுவிட்டு
விறகு எரியாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி எரியாமல் இருக்கும்? அதுபோல உன்னுடைய மனம், உன்னுடைய ஆன்மா இந்த ஐம்புலன் வழியாகவும் ஓடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நீ இன்னும் ஐம்புலன் வழியாக ஓடக்கூடிய பொருட்களை வாங்கி வாங்கி நிரப்பி மனதை அடக்குகிறேன் என்றால் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை என்கிறார். அதனாலே ஒருங்கு விட வேண்டும் என்கிறார். எல்லாத்தையும் அடித்து தொலைச்சிடுது என்கிறார். யாருக்கு? துறவிக்கு. குறள் எண் 343 மறுவாசிப்பு. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. உரை: ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும். வீடு எய்துவார்க்கு செவி முதலிய ஐம்பொறிகட்கு உரியவாய ஓசை முதலிய ஐம்புலன்களையும் கெடுத்தல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும். கெடுக்குங்கால் அவற்றை நுகர்தற் பொருட்டு தாம் படைத்த பொருள் முழுவதையும் ஒருங்கே விடுதல் வேண்டும். உரைக்குறிப்பு: புலம் என்றது அவற்றை நுகர்தலை. அது மனத்தை துன்பத்தானும் பாவத்தானும் அன்றி வாராத பொருள்கள் மேல் அல்லது வீட்டு நெறியாகிய யோக ஞானங்களின் செலுத்தாமையின் அதனை அடல் வேண்டும் என்றும், அஃது அப்பொருள்கள் மேல் செல்லின் அந்நுகர்ச்சி விறகு பெற்ற தழல் போல முருகுவது அல்லது அடப்படாமையின் வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும் என்றும் கூறினார். 3 பாட்டு முடிஞ்சிட்டு அந்த வகுப்பை நிறுத்துவோம். இனி அடுத்த வாரத்திலே மற்ற பொருள்களை பார்ப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.